நம்ம இந்த வீடியோல பைப்பிங் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியா ஸ்டிச்சஸ் வந்து குடுக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து பைப்பிங் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுலயும் ஒரு ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ராங் சைட் பார்த்து ஒரு ஓரத்துல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ்ல. கிராஸ் பீஸோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/4 இன்ச் அளவுல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்ட்டா ரைட் சைடா நம்மளோட கிராஸ் பீஸ வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு என்ன சைஸ்ல வந்து வேணுமோ, மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச் அதை விட ஒரு பாயிண்ட் லைட்டா கம்மியா இருக்கலாம். அதை விட கம்மியா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து பைப்பிங் கிளாத் அப்படியே பிரிஞ்சு வந்துரும். இந்த மெத்தட்ல நம்ம வந்து பைப்பிங் வந்து குடுக்கும்போது. சரிங்களா? நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பைப்பிங்கோட விட்த் வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுக்குறேன். சரிங்களா? கிராஸ் பீஸ் வந்து நம்ம கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்தா தான், அந்த வளைவான இடத்துல எல்லாமே நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? கிராஸ் பீஸ் எப்படி நம்ம கட் பண்றது அப்படிங்கிற வீடியோவுமே நான் தெளிவா ஒரு வீடியோவா டீட்டெயில்டா குடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். வீடியோவோட எண்ட்லயும் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம். கரெக்ட்டா ஸ்டிச்சஸ் குடுக்கணும். குடுத்தாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் இருக்குல்ல, அத வந்து அப்படியே உள் பக்கமா நம்ம வந்து மடிச்சு விடணும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். நம்ம என்ன அளவுல நம்ம ஸ்டிச் பண்றோமோ, அந்த அளவுல நமக்கு வந்து கரெக்ட்டா அந்த பைப்பிங் வந்து நமக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் குடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஃபோல்டிங் வந்து குடுக்குறேன். குடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் குடுத்துக்கலாம். கரெக்ட்டா வந்து அந்த பைப்பிங்க்கு மேல வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. பைப்பிங்க விட்டு ரொம்ப தள்ளியும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த பைப்பிங்கோட ஓரத்துல கரெக்ட்டா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் குடுக்கணும். இந்த மாதிரி. அப்பதான் நமக்கு வந்து அந்த நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ பைப்பிங்க்கு மேல ஸ்டிச் பண்ணாலோ, இல்லன்னா கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணாலோ, அது வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. அந்த பைப்பிங்க்கு பக்கத்துல அந்த ஓரத்துல ஸ்டிச் பண்ணிட்டு வந்தா தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மெதுவா வந்து ஸ்டிச்சஸ் குடுக்கணும். ரொம்ப ஸ்பீடாலாம் ஸ்டிச் பண்ண வேண்டாம் பைப்பிங் குடுக்கும்போது. மெதுவா நம்ம வந்து ஸ்டிச் குடுக்கணும். பாருங்க எவ்வளோ நீட்டா வந்திருக்கு அப்டின்ட்டு. கிராஸ் பீஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்டா நீங்க வந்து கட் பண்றீங்களோ, நம்மளோட ஃபினிஷிங்கும் ரொம்பவே நீட்டா இருக்கும். பேக் சைடு பாருங்க. ரொம்பவே நீட்டா அழகா வந்திருக்கு. திருங்கி திருங்கி எல்லாம் வரல. ரொம்பவே நீட்டா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டிச் பண்ணும்போதும் ரொம்பலாம் கிளாத் இழுத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணாதீங்க. கிராஸ் பீஸ் வந்து இழுந்து குடுக்கும். அதனால ரொம்ப இழுந்தெல்லாம் ஸ்டிச் பண்ணாம, நார்மலா அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்ல நமக்கு வந்து பைப்பிங் வந்து கிடைக்கும். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.